ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ்லேருந்து சீராபுராணம் இந்த டாப்பிக்கில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் பார்ப்போம். ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்தனல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர். இதில் தீன் என்பதன் பொருள் மட்டும் கேட்டிருக்காங்க. தீன்னா மார்க்கம் என்று பொருள்படும். தீன்னா மார்க்கம் என்று பொருள்படும். ஸோ அதுக்கடுத்து தான் சீராபுராணம் எத்தனை காண்டங்கள் உடையதுன்னா சீராபுராணத்தில் 3 காண்டங்கள் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் சீராபுராணத்தில் உள்ள மொத்த விருத்தாப்பாக்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. சீராபுராணத்தில் உள்ள விருத்தாப்பாக்களின் எண்ணிக்கை 5027 இருக்கும். சீராபுராணத்தில் உள்ள மொத்த விருத்தாப்பாக்களின் எண்ணிக்கை 5027. அதுக்கடுத்து தான் இஸ்லாமிய கம்பர் என்று போற்றப்படுபவர் யாருன்னா உமறுப்புலவர். இஸ்லாமிய கம்பர் என்று போற்றப்படுபவர் யாருன்னா உமறுப்புலவர். ஸோ அதுக்கடுத்து தான் உமறுப்புலவரை ஆதரித்தவர் யாருன்னா சீதகாதி. உமறுப்புலவரை ஆதரித்தவர் யாருன்னா சீதகாதி. அதுக்கடுத்து தான் சீராபுராணத்தில் இடம்பெறாத காண்டம் எதுனா இந்த சீரத்து காண்டம் தான் வராது. மீதி இருக்கக்கூடிய நுபுவத்து காண்டம், விலாதத்து காண்டம், இஜ்ரத்து காண்டம் இந்த 3 காண்டமே சீராபுராணத்தில் இருக்கும். சீரத்து காண்டம் என்பது தான் வராது. அதில் சீராபுராணத்தில் இடம்பெறாத காண்டம் எதுனா இந்த சீரத்து காண்டம் என்பதே வராது. மீதி எல்லாமே இருக்கும். அதுக்கடுத்ததான் நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா சீராபுராணம். நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா சீராபுராணம். ஸோ அடுத்ததான் கூற்று 1 பார்ப்போம். உமறுப்புலவர் எட்டயபுரம் கடிகை முத்துப்புலவரின் மாணவர். ஸோ கூற்று என்பது கரெக்டு தான். ஸோ கூற்று 2 உமறுப்புலவரின் மற்றொரு நூல் என்பது முதுமொழி காஞ்சி. ஸோ முதுமொழி காஞ்சி என்பது நமக்கு 11 கீழ்கணக்கு நூல்களில் வரும். ஸோ அப்போ இது தப்பு. உமறுப்புலவரின் மற்றொரு நூல் என்பதுனா முதுமொழி மாலை என்பது வருமே தவிர்த்து முதுமொழி காஞ்சி என்பது வராது. ஸோ அப்போ கூற்று 2 தப்பு. கூற்று 1 மட்டுமே சரியானது. உமறுப்புலவர் எட்டயபுர கடிகை முத்துப்புலவரின் மாணவர் ஆவார். கூற்று 1 மட்டுமே சரி. கூற்று 2 என்பது தப்பு. அதுக்கடுத்து தான் சீராபுராணத்தில் உள்ள பாடல்களது எண்ணிக்கை 5027 பாடல்கள் இருக்கும். அதுக்கடுத்து தான் கடிகை முத்துப்புலவரின் மாணவர் யாருன்னா உமறுப்புலவர். கடிகை முத்துப்புலவரின் மாணவர் யாருன்னா உமறுப்புலவர். உமறுப்புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் பார்த்தோம்னா 80 பாக்கள் இருக்கும். உமறுப்புலவர் பாடிய முதுமொழி மாலை இந்த முதுமொழி மாலையில் 80 பாடல்கள் இருக்கும். சீராபுராணத்தை இயற்றியவர் யாருன்னா உமறுப்புலவர். சீராபுராணம் எழுதியவர் யாருன்னா உமறுப்புலவர் தான். உமறுப்புலவர் யாருடைய வேண்டுகோளின்படி சீராபுராணத்தை எழுத தொடங்கினார்னா அபுல் காதிர் மரைக்கையார். உமறுப்புலவர் யாருடைய வேண்டுகோளின்படி சீராபுராணத்தை எழுத தொடங்கினார்னா அபுல் காதிர் மரைக்கையார். அதுக்கடுத்து தான் உமறுப்புலவரின் காலம் பார்த்தோம்னா கிபி 17ஆம் நூற்றாண்டு. உமறுப்புலவரது காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. ஸோ அதுக்கடுத்து தான் ஒரு பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க. பெரிய புராணம் என்பது சேக்கியார் எழுதியிருப்பார். ராமாயணம் என்பது கம்பர் வரும். சீராபுராணம் என்பது உமறுப்புலவர். சீவக சிந்தாமணி என்பது திருத்தக்க தேவர். ஸோ அதுக்கடுத்து தான் நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யாருன்னா பனு அகமது மரைக்கையார். நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுவதையும் பாடி முடித்தவர் யாருன்னா பனு அகமது மரைக்கையார். ஸோ அதுக்கடுத்து தான் டேஷ் என்ற வள்ளல் உதவியால் சீராபுராணம் நிறைவுற்றது. அபுல் காசிம் என்ற வள்ளல் உதவியால் தான் சீராபுராணம் முழுவதும் நிறைவுற்றிருக்கும். ஸோ சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது. ஸோ சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது எதுனா நுபுவத்து காண்டம். சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது எதுனா நுபுவத்து காண்டம். ஸோ அவ்வளோதான். சீராபுராணத்திலிருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.